வணக்கம் வெல்கம் டு தஞ்சாரா வழங்கும் ஜீன்ஸ். இது கேம் ஷோக்கெல்லாம் ராஜா நடத்திட்டு இருக்கிறது இந்த ரோஜா. பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் நம்மளோட பழக்கம். எக்ஸாம்பிள், பக்கத்து வீட்டு பையனோட நம்ம பையனை கம்பேர் பண்ணுறது, நம்ம சொந்தக்காரனோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது, ஏன் நம்ம வீட்டிலவே அண்ணன் தம்பியை கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் நமக்கு பிடிச்சமான விஷயம். அப்படி வீட்டில் உட்காந்துட்டு பேரண்ட்ஸையும் குழந்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து எந்த மேட்ச் கரெக்ட்னு என்ஜாய் பண்ற கேம் ஷோ தான் நம்ம ஜீன் ஷோ. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி நோயை போக்குற டாக்டர் மாதிரி மக்களை சிரிக்க வைக்கிறதே அவங்க வேலையா செய்யற ரெண்டு காமெடியன்ஸ் இன்னைக்கு நம்ம கூட ஜீன்ஸ் விளையாட வந்திருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? லெட்ஸ் வெல்கம் நாஞ்சல் விஜய் அண்ட் பழனி பட்டாளம். வெல்கம். ரோஜா ரோஜா Roja, 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 kanda pinne unnidathil ennai vittu veedu vande unai tenda tindavum vidamaten andha tingal tindavum vidamaten தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 ரோஜா. இவ்வளவு ஆசையா ரோஜா பூ கொடுத்தேன். எனக்கே ரோஜா பூ கொடுக்குற தைரியம் எப்படி வந்தது உனக்கு? பாசம் பாசம் தான். அவங்க பையன் மாதிரி இருக்கிறீங்க, பையன் மாதிரி இருக்கிறான்றதுனால அவங்க கிட்ட வராங்க, அதுக்காக அப்படியே நான் எடுத்துக்குவேன். அவனுக்கு எனக்கு ஒரே ஏஜ், 1 year டிஃபரன்ஸ். என்ன பையன் சொல்றேன்? அவன் சொல்றதே மேலு. செல்வா சார் கூப்பிட்டுட்டுமா? வேணாம் வேணாம் மேடம், வேணாம் போனா போதுன்னா பேசிட்டு அந்த பயம் இருக்கட்டும். சோ இப்ப ஜீன் ஷோக்கு எதுக்கு வந்தோம்? விளையாட. அதுக்கு முன்னாடி இந்த ஜீன்ஸ் பத்தி நான் ஒன்னு சொல்லி ஆகணும். சொல்லுங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொக்கி சூப்பரா இருக்கும், ஈஸியான ஒரு பட்டனோட அடிக்கடி கையிலாது. ஜீன் போட்டோம்னா பெல்ட் போட தேவை. பெல்ட் போடணும், ஃபர்ஸ்ட் துவைச்சு போடணும். ஆமா. அதை விட என்னதான் நம்ம காஸ்ட்லியா ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினாலும் 10 ரூபா ஜிப்ல தான் நம்ம வாங்கினதுக்கு. அதே மாதிரி இதுல என்னடா காமெடி இருக்கு? அதே மாதிரி எவ்வளவு காஸ்ட்லியா செட்டு போட்டு கெஸ்ட கூட்டிட்டு வந்து இந்த ஜீன்ஸ் ஷோ பண்ணாலும் இதோட ஹிட் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இது இட்டுலடா, இவன் போற பிட்டு. இந்த விட்டா பேசிட்டே இருப்பாங்க, ஷோ நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஷோ ஆரம்பிச்சாதான் நம்ம விளையாட முடியும், காசு ஜெயிக்க முடியும். சோ உங்க காசோட நீங்க விளையாடனா உங்களுக்கு டென்ஷன் நிறைய. நானே உங்களுக்கு அட்வான்ஸா ஒரு 50,000 கொடுக்குறேன், அது உங்க காசு, உங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 1-1-3. சோ இங்க 3 பேரண்ட்ஸ், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஆனா இங்க 3 குழந்தை இல்ல, 5 குழந்தை வைப்போம். 2 பேர் எக்ஸ்ட்ராவா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அந்த குழந்தை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத குழந்தை. சோ பேரண்ட்ஸோட குழந்தை கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கு 10,000 கொடுக்குறேன். 3 மேட்ச் கரெக்டா பண்ணீங்கன்னா 30,000 பிளஸ் போனஸ் 10,000, 40,000 கொடுக்குறேன். கம்பெனிலேயே போனஸ் கொடுத்ததில்ல. நீ தப்பு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி 10,000 நீ எனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சுதா? கூப்பிடலாமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இவங்களோட குழந்தைங்க 3 பேர் இங்க இருக்காங்க. 2 பேர் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்காங்க. ஏய், யார் உங்க அம்மா? நீங்களா? என்ன காட்டுறாங்க? என்ன காட்டுறாங்க? அவங்களுக்கு நாங்க சூப்பரா ட்ரைனிங் கொடுத்தோம். அப்படிங்களா? நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எங்க குழந்தைங்க மிரட்டினீங்கன்னா அப்படியே. உங்க அப்பா யாரா? பியா? அப்படிதான் சொல்லுவாங்க. தலையை காட்டு. காட்டுங்க சார், உங்க தலையை காட்டுங்க. அல்ல, அவன் தலையில பைபாஸ் ரோடு போகுது, உங்க தலையில 4 ஏக்கர் நிலமே இருக்குண்ணா. சார், இந்த மழையில பேரண்ட்ஸ் முதல்ல செலக்ட் பண்ணுங்க. இல்ல மேடம், இந்த மழையில ரோடு. நீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் A. ஓகே, பேரண்ட்ஸ் A. Child 1.
மேட்ச் ஆகல சைனாக்கார பவுன் மாதிரி இது. சைனாக்கு அனுப்பிடலாமா அது ஃப்ளைட் சைனா டிக்கெட் போட்டு பீஸ் ஆ. வாய்ப்பே இல்ல. கேட்டுக்கா சைனா அதுவா உங்க நைனா இல்லையா? சரி ஓகே, அப்ப 2 கேட்கலாம். ஓகே சைல்ட் 2 இல்ல இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. மேட்ச் ஆகிற மாதிரி அவங்க தான் இருக்கு. அம்மாவுடைய அந்த முழி இருக்குல்ல, அந்த முழி மொழி ஆமா. எப்படி இருக்கு அந்த மொழி? அந்த முழி வந்து எதையோ எடுத்துட்டு எடுக்கலன்னு சொல்ற மாதிரி ஒரு முழி. உங்களை ஏதோ சொல்றாங்க திருட்டு மொழின்னு. ஐயோ அப்புறமா கவனிச்சுக்கலாம். அடுத்த குழந்தை பார்க்கலாம். சைல்ட் 3 வாய்ப்பே இல்ல. இல்ல வாய்ப்பே இல்ல, இவன் இல்ல. பைபாஸ் ரோடு. ஓகே சைல்ட் 4 4ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. யாருக்கு? அப்பாக்கா அம்மாக்கா? அம்மாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேட்ச் ஆகுது? குடுமியா? குடும்பியெல்லாம் இல்ல, அந்த திருட்டு மொழி சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே இருக்கு. உங்களை திருட்டு மொழின்னு சொல்றாங்க. பாவம் அவங்க மேரேஜுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி மாறி இருக்கிறாங்க பாவம். எப்பவும் சிரிக்கிறாங்க, நீங்க சொன்னதுக்கு பாதப்படுறாங்க. அவரு ஃபேமிலி என்ன மேன். சார் இவங்க சொல்றது உண்மையா? இல்ல 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 போனாக்கா உதவாங்குவாரு, அதனால கொஞ்சம் மேடம் உங்களுக்கு தான் இருக்கு இப்போ. மேடம் இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே பாத்துக்கலாம், ஒரு ரவுண்ட் போடலாம் நல்லா கும்குன்னு. அடுத்தது சைல்ட் 5 அந்த மண்டையை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, 2 மண்டையும். இந்த பையன் 5 தான். 5ன்னு எப்படி சொல்லுவீங்க? எதை வச்சு பையன் அதே சொல்லுவீங்க? ஹைட் இருக்கிறான், நல்லா ஓரளவுக்கு ஹைட் இருக்கிறான், வளர்ச்சியான பையன். ஆமா. அந்த ஸ்மைல் ஒரே மாதிரி இருக்கு. இருக்கு, லாக் பண்ணிடலாமா? அப்பா மாதிரி இருக்கிறான். கன்ஃபார்ம் 5 தான். டவுட் இல்ல. டவுட்டே இல்ல. ஓகே பேரண்ட்ஸ், ஏவோட குழந்தை 5ன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் பட்டாசு சும்மாவே கொளுத்தாம பெட்டிக்கும். கேம் ஆட சொன்னா போங்க ஆடுறீங்க. ஐயோ மேடம் அப்படியெல்லாம் இல்ல, கரெக்டா தான் கண்டுபிடிச்சோம். பாருங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் உங்களை திருட்டு மொழின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நல்லா திட்டு விடுங்க 2 பேரையும். திட்டுவீங்களாக்கா? கண்டிப்பா எங்க திட்டுங்க பாப்போம். போறப்ப உண்டு. போறப்ப ஒண்ணு உங்களுக்கு நல்லா. வெளியில ஆள் வச்சுட்டு தான் வந்துக்கிறீங்களோ? உன் பேர் என்ன? மிதுன் பாலாஜி. உன்னோட நிக் நேம் இருக்கா? மிதுன். இவங்களுக்கு ஏதாவது வேற nickname வேற வைக்கலாமா? வேற ஏதாவது சொல்லுவாங்களா? முட்டைக்கண்ண, சொட்டத்தலையா, அது மாதிரி என்ன இருக்கா? ஓட்டப்பல்ல. உன் ஓட்டப்பல்ல, பேர் கேட்கலாம். உன் பேர் ஓட்டப்பல்ல கேட்கலாம். சொல்லுவாங்கல்ல. அண்ணன்லாம் வீட்டுல மிதுன், சட்டி பானை மிதுன். சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? அந்த அங்கிளுக்கு நீ வை, இந்த அங்கிளுக்கு நான் வைக்கிறேன். இது குள்ள கத்திரிக்கா. அந்த அங்கிளுக்கு நீ பேர் வை. முத்துன கத்திரிக்காவா? என்ன சொல்ல போறா? திருஷ்டி பூசணிக்கா. அஜித் 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 சொல்லு. ஆ, ஐயோ அஜித். இல்லைங்க, எங்க வீட்டாடா புகை போடுற பாய் ஒருத்தர் வருவாரு, அஜித், அவரு சொல்றேன். இல்லன்னா தலை ஃபேன்ஸ் உங்களுக்கு. விஜய் விஜய் சொல்லு. என்ன சொல்லலாம்? திஷ்டி பூசணிக்கா. ஓகே டன். அது அவன் திஷ்டி சொல்ல பூசணிக்கா, மேடம். குள்ள கத்திரிக்கா. சொல்லு, மைக்ல சொல்லு. குள்ள கத்திரிக்காய். போதும், அவ்வளவுதான், விட்டுரு. திஷ்பி பூசணிக்காய். திஷ்டி பூசணிக்கா, குள்ள கத்திரிக்கா. போதுமா? இப்போ உங்களுக்கு போதுமா? ஹாப்பியா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். பை பை. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்சிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க. 10,000 நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் 10,000. தாயே, So, இன்னும் நல்லா 20,000. அடுத்த பேரண்ட்ஸ் பி ஆர் சி? பி பி பி. பேரண்ட்ஸ் பி. இவங்களோட குழந்தை யாருன்னு பார்க்கலாமா? சைல்ட் 1. இது வாய்ப்பே இல்ல, விட்டுருங்க. ஏன்? அது- எப்படி? அது வந்து சைனாக்கார பொண்ணு, அதை விட்டுருங்க. சைனால இருந்து யாரும் நாங்க கூட்டிட்டு வரலையே. செகண்ட் பார்க்கலாமா? சைல்ட் 2. 2 வந்து இவன் கொஞ்சம் மேட்ச் ஆகிறான் எங்க? அவருக்கு. இல்லண்ணே இல்ல, ஏன்னா அந்த அப்பா அம்மா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் இல்ல 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 இல்ல, இவன் தான். அப்படியா? துரு கண்டுபிடிச்சேன். துருன்னு இருக்கு, அவங்க சாஃப்டா சாஃப்டா இருக்காங்களா? இருக்காங்க. இல்ல, நீங்க ஏன் சார் கோல்டன் பீச்ல நிக்கிற பொம்மை மாதிரியே இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க சார். சரி, இது ஒரு டவுட் வச்சுக்கலாம். இல்ல இல்ல, கன்ஃபார்ம் தான். அடுத்து சரி, பார்க்கலாம். அடுத்து பாப்போம். சைல்ட் 3. பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோடு. ஏண்டா, மழையில ரோடு தான் டேமேஜ் ஆச்சு, உன் தலை கூடவா டேமேஜ் ஆச்சு?
ஏய் ஸ்டைல் மேன் ஸ்டைல். ஸ்டைலா? இல்ல என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு அந்த பையன். இப்பவே இவன் சின்ன வயசுல தான் இருக்கிறான் மேடம். உன் சின்ன வயசு பத்தி அப்புறமா பேசலாம். ஐயோ சைல்ட் 4 பார்க்கலாம். இது வாய்ப்பே இல்லை. இது எங்கேயோ வெட்டிக்க வெளியே இருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த பிள்ளைய. நல்லா பார்த்து சொல்லுங்க. அழகான கண்ணு, சூப்பர் ஒரு ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன். அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஓகே, ஆப்ஷன் 1 2 3 4ல எது டவுட்டா இருக்கு? 3 கை தூக்கலாம். எனக்கு அது டவுட்டா இருக்கு. 3யா? அவன் கை டக்குனு அவன் வேணும்னே கூட தூக்கி இருப்பான். வேணாடா இருடா. 2 தான் எனக்கு டவுட்டா இருக்குது. எனக்கு 3 ஓகே, இருக்கு. ஆப்ஷன் 2 2 வந்து அம்மா மாதிரி இருக்கு. பாத்தியா? மூக்கு மட்டும் பாரு, கரெக்டா இருக்குது பாரு. சரி 2 லாக் பண்ணிடலாம். வேற வழியில வேற வழி இல்லாம ஒரு குத்து மதிப்பா 2 லாக் பண்ண போறாங்க. அது ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். நான் சொன்னல இல்ல இல்ல. நான் சொன்னல இல்ல இல்ல. இல்லடா, ஃபர்ஸ்ட் அவர் தலையாட்டினாரு, அவன் தான் தலையாட்டினான். வாய்ப்பே இல்ல. நான் நைஸா பார்த்தேன். நான் என்ன சொன்னேன்? அவன் இஷ்டம் எதை வேணா ஆட்டுவாங்க. ஆமாங்க பாத்தீங்க. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நாங்க கத்து கொடுத்தோம், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இல்ல அவர் தலையாட்டினாரு. இதுக்கு யார் ஆட்றாங்க பார்க்கலாம் பார்த்தா டக்குனு இவன் தலையாட்டுறான். சரி அப்போ இப்போ நீங்க 10000 கையில கொடுங்க. போச்சே போகுது. சோ லக் எனக்கு ஆரம்பிச்சது. சோ ஃபைனல் சான்ஸ். பேரண்ட் சி பார்க்கலாமா? பார்த்தா ஓகே. பேரண்ட் சி, சைல்ட் 1. இது மேட்ச் ஆகுது. கரெக்டா மேட்ச் ஆகுது. சைனா பீஸ் சொன்னீங்க. அவங்க அப்பா அது மாதிரி தானே கிடையாது. இருக்காரு. அவங்க அப்பா சைனாக்கார பேர் தானே இருக்காரு. என்ன சார் சைனாக்காரன் சொல்றாங்க உங்களை? ஏற்கனவே லாரில மாட்டின மாதிரி தான் இருக்காங்க. யாரு? ஏற்கனவே லாரில மாட்டின மாதிரி நீங்க இருக்கீங்க. யாரு? லாரில மாட்டின மாதிரி இருக்காப்ல. அந்த லாரி டயர் மாதிரி இருக்காரா? சூப்பர். லாரில மாட்டின தவக்கலன்றாரு அவர். உன்ன உங்களை தான் லாரில மாட்டின பெருச்சாலிங்கறாரு. என்னெல்லாம் லாரி ஏத்தாதடா. சூப்பர். சைலண்ட் கில்லர். சைலண்டா உங்களை. ஆமா, இவ்வளவு நேரம் அத வாட்ச் பண்ணிருக்காரு அவரு. எதுல மாட்டி இருக்காங்க? சைல்ட் 2 3 4 பார்க்க தேவையில்லையா? இல்ல பாப்போம் பாப்போம். பார்க்கலாமா? ஓகே, சைல்ட் 2. இவன் வேணாம். வேணாம் வேணாம் போடா. சைல்ட் 3. இல்ல இல்ல, இவன் சின்ன வயசு பையன், வேலைக்கு ஆகாது. அவர் கூட ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்கு ரீசெண்டா பாருங்க. அப்போதான் அது ஹேர் கட் இல்லங்க, அது நேச்சுரல் கட். இல்ல பாருங்க சைடு ஷார்ட் கட். இல்ல இல்ல இல்லையா? சைல்ட் 4. இந்த பிள்ளை இவங்க பிள்ளையே இல்ல. ஏன் இல்ல? அவங்க அம்மா கண்ணு பாரு, சேம் இல்ல கண்ணு. இது எங்க வந்து கூட்டு வந்த பிள்ளை. சி, என்னுடைய சைக்காலஜி படி இது இல்ல. எனக்கு மட்டும் 4 டவுட்டா இருக்கு. உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து 4 பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கண்ணு அழகா முட்டை கண்ணு. இல்ல அப்புறம் அது நல்ல ஷார்ப் நோஸ். லாக் பண்ணிடலாம். ஒண்ணுதான். இன்னொரு 10,000 எனக்கு கொடுக்க போறீங்க. பரவாயில்ல, அவ்வளவுதான். ஒண்ணுதான். சோ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். என் வாழ்க்கை பாழா பிறந்தவளே. உங்க பேச்சை கேட்டுதான் நான் இருக்கேன். சைனா சைனா நெஞ்சுக்குள்ள. ஹலோ, அத ரெண்டாவது கரெக்டா சொல்லிருந்தா 40,000 அது வந்திருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் யார் மேடம்? இப்போ சொல்லுங்க ஃப்ரீயா. காசு கொடுக்க மாட்டேன். 3 தான், 3 கன்ஃபார்ம். உங்க அப்பா அம்மா யாருப்பா? போ. சொன்னல நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கும்போது கை நீட்னானா நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டால. பண்ணிட்டாங்க. இவங்க உங்களை சைனால இருந்து வந்திருக்கிற சைனா பொம்மைன்னு சொன்னாங்க. இந்த 2 அங்கிள் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க? எந்த பொம்மை மாதிரி இருக்காங்க? அங்கிள் இல்ல அண்ணன். திஷ்டி பொம்மை மாதிரி. திஷ்டி பொம்மை மாதிரி இருக்கா? அங்க கேட்டுனே இருந்தியா? திஷ்டி பொம்மை மாதிரி யார் இருக்கு? இந்த அங்கிளா அந்த அங்கிளா? 2 பேர் அங்கிளும். I love you செல்லம். I love you செல்லம். பாத்தீங்களா உண்மை எப்படி வருது? குழந்தைங்க தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி உண்மை வருது. அவங்க அப்பாவை கலாச்சோடனே கோவம் வந்துருச்சுல. ஓகே, ஹாப்பி. என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.
நீங்க 2 கரெக்டா சொன்னீங்க, 1 ராங்கா சொல்லிட்டீங்க. சோ உங்ககிட்ட இப்போ இருக்கு 60,000. 60,000. சோ நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கூட ஜாலியா அதை எடுத்துக்கிட்டு உங்களையும் கலாய்ச்சிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டீங்க. இன்னும் அமௌண்ட் வேணுமா? வேணும். அது எல்லாத்தையும் அடுத்த ரவுண்டுக்கு போனமே. போலாம். சோ அடுத்த ரவுண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட், செலிபிரிட்டி ரவுண்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். Let's start second round. யார் இந்த ஸ்டார்? Who's the hero? Who's the hero? சோ நம்ம மாதிரி செலிபிரிட்டிஸ் அங்க இருப்பாங்க. ஓகே. சோ 4 கேட்டகரி இருக்கும். சோ 3 நீங்க கண்டிப்பா விளையாடி ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த கேட்டகரின்னு. சோ 4 கேட்டகரி. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். எது செலக்ட் பண்ணலாம்? செலிபிரிட்டி உடன்பிறப்பு போலாமா? ஆமா. ஓகே. உடன்பிறப்பு. செலிபிரிட்டி சிம்பிள். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். ஓகே, இவங்க யாரோட சிஸ்டர், அக்கா இல்ல தங்கச்சி? யூ வாண்ட் ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன் எல்லாமே சொல்லிடுவீங்களா? இல்ல ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன் ஏ ஜிவி பிரகாஷ். வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே தம்பி இல்ல. ஏன் ஹைட் ஜிவி பிரகாஷ்? இவங்க ரொம்ப ஹைட்டா இருக்காங்களே. ஹைட் ஏன்? ஒரே வீட்ல ஒருத்தர் இவ்வளவு ஹைட் இருப்பாங்க, ஒருத்தர் இவ்வளவு ஹைட் இருப்பாங்க. அப்படியா? இல்ல இவங்க வீட்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே. பிறந்ததுல இருந்து வளரவே இல்லையா? என்னயா? ஓகே, ஆப்ஷன் பி கலர் வித்தியாசம். விஜய் சேதுபதி. பல்லு கண்ணு ஒரே மாதிரி இருக்கு, பல்லு கண்ணு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா கலரு தான் இடிக்குது. அவர் வெயில்ல சுத்துறாருப்பா. ஹீரோ வெயில்ல இருக்கும்போது பிளாக்கா இருப்பாங்க, அவங்க வீட்ல இருக்கு ஒயிட்டா இருப்பாங்க. ஹீரோலாம் ஏசி கேரவன்ல தான் உட்கார்ந்திருப்பாங்க. நடிக்கும்போது வெயில்ல சுத்துறாருல, கொடை பிடிப்பாங்கல்ல. ஷார்ட்ல கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க. வேற ஆப்ஷன் பாப்போம். ஆப்ஷன் சி சிவகார்த்திகேயன். இல்ல வாய்ப்பே இல்ல. நோ வாய்ப்பு. நோ வாய்ப்பு. இவர் நல்லா தெரியும். தெரியும். அவங்களுக்கு சிஸ்டர்ஸே இல்லையா? இல்ல ஒரே ஒரு பையன் தான். ஓகே, ஆப்ஷன் டி விக்ரம் பிரபு. பிரபு சார் பொண்ணு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தெரியவே இல்ல அந்த பொண்ணு பேர் சொல்லுங்களா, நாங்க கண்டுபிடிக்கிறோம். பேர் சொல்லுங்க. நான் இப்பதான் பாக்குறேன் போட்டோஸ். அப்போ பிரபு சார் அப்படி இருக்காது. ஜிவி பிரகாஷ் விஜய் சேதுபதி. ஏன்னா பிரபு சார் எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். பிரபு சார் பொண்ணுனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியும்? நான் நடிக்கும் போது இந்த வயசுல இருக்காங்க பசங்க, இப்போ வளர்ந்துட்டாங்க. எப்படி தெரியும் எனக்கு? நாள பேசியிருப்பீங்க. பேசி இருப்பீங்க. ஃபோன்லயாவது பேசியிருப்பீங்க இல்லையா? ஃபோன்ல பேசினா மூஞ்சி எப்படி தெரியும்? ஃபோன்ல பேசல. இல்ல மேடம், வீடியோ கால் பேசியிருப்பீங்க இல்லையா? ஆளு வளர்ந்துட்டீங்க, மூளை வளரலான்னு இப்பதான் புரியுது எனக்கு. கேட்டுக்கடா, ஆளு வளர்ந்துருக்குன்னு சொல்றேன். உங்களை அதுதான் இப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னேன், இப்படின்னு சொல்லல. இது வளரல. கரெக்டா சொல்லுங்க, யார் மேல டவுட்டா இருக்கு? ஜிவி இல்லனா விஜய் சேதுபதினா யாரா இருக்கும்? சோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி டவுட்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ ஒரு வாட்டி மறுபடியும் ஜிவி பார்க்கலாம். பிரகாஷ் போட்டு. ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷோட அக்கா தங்கச்சி. ஏன் டவுட்? எதை வச்சு ஜிவி பிரகாஷ் சொல்றீங்க? அந்த கண்ணம் அப்படி புஃப்னு இருக்கு. ஆமா, புஃப்னு இருக்கா? கரெக்டா இருக்கு. அப்புறம் முகத்துல குளிப்பணியாதான் இருக்கு. இல்ல அந்த தாடி எடுத்துட்டு பார்த்தா அப்படியே மேட்ச் ஆகுது. நக்கல் ஜாஸ்தி. இல்ல மேடம், தாடி எடுத்துட்டு பார்த்தா அப்படியே மேட்ச் ஆகுது. ஜிவி பிரகாஷ்க்கு லேடி கட்ட போட்டா அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்படியா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. உனக்கு ரவுண்ட் வெளிய போ. அவர் ஆக்டர், எல்லாமே போட்டு தான் ஆகணும். லேடி கட்டப்ப போட்டு தான் ஆகணும். கன்ஃபார்ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதின்னு சொன்னீங்க. இல்ல அது வாய்ப்பே இல்ல. அப்ப ஏன் சொன்னீங்க? சும்மா அந்த லைட்டா அந்த ஸ்மைல் அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஜிவி பிரகாஷ்னு ஃபுல்லா கன்ஃபார்மா சொல்றீங்க. கன்ஃபார்ம். சோ ஃப்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா? ஃப்ரேஸ் ரைட் ஆர் ராங்னு பார்த்துடலாம். இந்த வடையும் போச்சா? போச்சே. அவங்க பேர் என்ன? தெரியல. ஐஸ்வர்யா பிரபு. அதுக்கு தான் பேர் கேட்டறாங்க. சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொன்னீங்க, அப்புறம் ஏமாந்து போய். நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். இவன்தான் என்னமோ குளி பனாரம், என்ன சொன்னாங்க, புஃப் கிஃப் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. பிரபு சார் அன்னைக்கு வீட்டுக்கு லஞ்ச் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சே மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாம். இல்ல நான் ஒரு போட்டோல பாத்துர்க்கேன், ஞாபகம் இருக்கு. ஓகே, முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ ராங்கா சொன்னா 20,000 நீங்க எனக்கு கொடுக்கணும். 10,000 வாங்கி 10,000 அப்புறமா வாங்கி. 20 சோ கரெக்ட்டா பிரபு சாரோட
பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ 20,000 இல்ல, actually, போச்சேன்னு நினைச்சேன். நான் ஒரு போட்டோ குரூப் போட்டோல பாத்திருக்கேன். அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இல்லைங்களா, யாரு எதுன்னு தெரியல. ஓகே, அடுத்த கேட்டகரி போலாமா? செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ். செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். இது அநியாயமா இல்ல. செலிபிரிட்டியோட அப்பா கிண்டல் பண்ணக்கூடாது. யாரோட அப்பான்னு சொல்ல முடியுமா? ஆப்ஷன்ஸ் இல்லாம. மகாத்மா காந்தி. உங்ககிட்ட வந்தா உங்க கூட சேர்ந்து நானும் அடி வாங்கணும். அதனால அந்த ஆப்ஷன்ஸ் போட்டு அப்படி பிரீஸ்ல இருங்க மேடம். அட பாவி, ஃப்ரீஸ்டா, பிரீஸ் இல்லடா. கடவுளே, இரு, இவனுக்கு கொஞ்சம் புத்தி கொடுங்க. ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சு பாப்பா. ஓகே, ஆப்ஷன் ஏ பசுபதி. பாருங்க, லிப்ஸ், அந்த மீச ஷேப், ஐப்ரோஸ், நோஸ், ஐஸ். இது கலர் மேட்ச் ஆகல. ஆமா. ஒரு வீட்ல கருப்பா வெள்ளையா 2 குழந்தை இல்லையா? இருப்பாங்க. சும்மா கலர்னு. பட் இருந்தாலும் இவரை பார்த்தா ரொம்ப ஆன்மீகத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவரு நம்ம அண்ணன், நம்ம லோக்கல் அப்படி இறங்கி குத்துற மாதிரி இருக்காரு. அது பெர்ஃபார்மன்ஸ்ங்க. சூப்பர் ஆர்டிஸ்ட் அவரு. ஓகே, அடுத்து பாப்போம். உங்க தலையெழுத்து. ஆப்ஷன் பி பாரதி ராஜா. என்னினிய தமிழ் மக்களே, நிச்சயமா இது எங்க அப்பா இல்ல. இது அவர் வாய்ஸே இல்ல. வேற கப்பலரு. ஓகே, ஆப்ஷன் சி நெப்போலியன். மூக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. மூக்கு ஒரே மாதிரி இல்ல. மூக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. மீசை கூட அவருக்கு வளைச்சு விட்டா அப்படிதான் இருக்கும். நெப்போலியன். அது ஒரு ஆப்ஷன். அடுத்து வெச்சு பார்க்கலாம். டி பாக்யராஜ் சார். ஐயோ, சத்தியமா இவர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது எதை வச்சு ஏன்னா இவர் முருங்கக்காய் சாம்பார், அவரை பார்த்தா வெறும் சாம்பார் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காரு. அந்த கண்ணு இந்த வம்புல நான் வரல. கரெக்டா சொல்லிடுங்க யாருன்னு. அதாவது அவரு கழுத்துல கொட்டை போட்டிருக்காரு. ஆனா நீ வாயில என்ன போட்டு வச்சுக்கிற? சொல்லுங்க. இவங்க எல்லாருமே தொழில் பக்தி உள்ளவங்க எல்லாருமே. ஆனா இவரு தொழிலே பக்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரோட அப்பாவா இருப்பாங்க? நெப்போலியன் சார் தான். இருக்கலாம், ஒரு பக்கம் பக்தி இருக்கலாம், வீட்டுல அவங்க சித்தி இருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி நெப்போலியன் சார். மேடம் ஏதாவது க்ளூ கொடுங்க மேடம் ப்ளீஸ். கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு க்ளூ கொடுங்க. வேணா அவர் சார் பேரு எங்க மனசு எங்களுக்கு பாண்டியம்மா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன். க்ளூ கொடுக்க முடியாது. வேணா கொஞ்சம் டைம் வேணா கொடுக்குறேன். வேணாம் மேடம், சிஏ லாக் பண்ணிடுவோம். கேட்கலாமா? அவங்க கேட்கலாமா? கேட்டுக்கோங்க. ஏதாவது ஐடியா இருக்கா தம்பி? ஓகேவா? அப்போ ஓகே, சி தான். சி. ஓகே, சோ ஆடியன்ஸ் அதுதான் சொல்றாங்க. நீங்களும் நெப்போலியன் சார் அப்பான்னு சொல்றீங்க. ஓகே, பார்க்கலாம் அந்த மூக்கு அண்ட் மீச மேட்ச் ஆகுமா இல்லையான்னு. ஃப்ரீஸ். मालूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोते उठा गलगले पलचिन पल पल என்ன நாங்க ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டோம் மேடம். அவங்க எல்லாம் சொன்னதுனால தான் நீங்க நம்பிக்கையோட இல்ல மேடம், சொன்னீங்க. நான் ஒரு உங்களுக்கு டவுட் வந்துச்சு. அவன் பேச்செல்லாம் நான் கேட்பேன். என்னவோ சொல்லுவான். அப்பா பேச்சே கேட்க மாட்டான். பாதி குடுக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? அவங்க சொன்னதுனால தான் உங்களுக்கு 20 வந்து. ஆமா, ஆமா, விட்டதை எனக்கு பிடிச்சிக்கோ. அப்போ நாளைக்கு சமூகம் நம்மள தப்பா பேசும். அடுத்து சொல்லுவீங்களா? இல்ல, இந்தாங்க தம்பி. இதனால எனக்கு ஒண்ணும் ஆக போதில்ல. Enjoy. ஆனால் இந்த பெயரும் புகழும் வரலாறு பேசட்டும். அவனுக்கு ஒரு கட் அவுட் வச்சிரு. Okay. இருக்கு. சூப்பரா இருந்ததுல்ல? ஆமா. சோ ஒண்ணு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரொம்ப ரெண்டு கரெக்டா thrilling ஆ சொல்லிட்டீங்க. இருக்கு, 40,000 ஜெயிச்சிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கு 60,000. சோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். எது ஈஸியா இருக்கும்? செலிபிரிட்டி சைல்ட்ஹுட்டே போய்டும். சைல்ட்ஹுட். ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் அது ஈஸின்னு நினைக்கிறீங்க. அது ஈஸின்னு நினைக்கிறேன். சோ செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் போடுங்க. மேடம் இது லேடிஸா ஜென்ஸா முதல்ல அது சொல்லுங்க. ஏன் டவுட் வந்தது?
குழந்தைகள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். எந்த குழந்தைகிட்ட? அந்த குழந்தை. ஏய் இவங்க கிட்ட கேக்குறேன்டா. அது ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை லேடியா? குழந்தை லேடியா ஜென்ஸா இப்போ தெரியும் இப்ப பாருங்க. அந்த இது ஆப்ஷன் ஏ சரண்யா மோகன் பாருங்க. ஓகே இது மேட்ச் ஆகுது அந்த ஃபேஸ் கட். இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதா? ஆமா. ஆப்ஷன் பி ஓவியா. இல்ல ஓவியா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நம்ம எல்லாம் பாவியா? ஓவியா இல்ல. ஆப்ஷன் சி பாவனா. தேவதானா? இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆமா பாவனா கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. என்ன மேட்ச் ஆகுதுன்னு சொன்னா நான் சொல்றேன் இல்ல கரெக்டா இல்லன்னு. இவங்க கண்ணு பெருசா இருக்கு அந்த கண்ணு. குழந்தைங்க கண்ணால சின்னதா இருக்கா. மூக்கு லென்த்தா இருக்கு இல்ல? அது மூக்கு சப்ப மூக்கு. இவங்க மாறி மாறி இருக்கலாம். இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் மேடம். ஆப்ஷன் டி லக்ஷ்மி ராய். லட்சுமி ராய். மூக்கு உதடுலாம் ரொம்ப இதுல வாய்ப்பே இல்ல. இல்ல வாய்ப்பே இல்ல. அவங்க தான். அந்த யாருமே இல்லையா? சரண்யா மோகன் தான். சரண்யா மோகன் இல்லனா பாவனாவா? பாவனா. ஓகே ரெண்டு பேர்ல யாருன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சரண்யா மோகன், ஆப்ஷன் சி இந்த ரவுண்ட் பாவனா. யாரு? போட்டோ பார்த்து ஞாபகம் இருக்குடா. பாவனா போட்டோ. இது சின்ன பாங்களா? சியா ஏவா? கீழ நான் ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்த ஞாபகம் இருக்கு இந்த போட்டோஸ். சின்ன வயசு போட்டோவ. வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்களா? Facebookல பாத்துர்க்கேன்டா. Facebookல. சோ யாரு ஏ ஆர் சி? இதான் அதுதானே. சரண்யா மோகன் தான். டேய் 20 குடுக்க போற. பாத்துங்க. சரண்யா மோகன் தான். கன்ஃபார்ம். ஓகே ஆப்ஷன் ஏ வைங்க. இதுதான் பாங்களா? இல்ல ஃபைனலா பாத்துக்கோங்க. அந்த கீழ இத பாங்க தாடை. ரவுண்டா ரவுண்டா. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான்டா இருக்கும். பெருசானாலும் அப்படிதானே இருக்கும். நீ மட்டும் ஏன்டா பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்கு, வளரவே மாட்டீங்க. வீட்ல எல்லாருமே அப்படிதான் இருக்குன்னு அவர் தானே சொன்னாரு. இல்ல பாவனாவே போட்டுறலாம்டா. ஏதான் ஏதான் ஏதானா? ஏதானா? தலையத்தை யார பாத்துக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். பழனிக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன் சொல்றதுக்கு. ஏதான். ஓகே பழனி உனக்கு வந்து சீன் டவுட்டா இருக்கு. இவர் ஏன்னு சொல்றாரு. இவருக்காக போனா போதும்னு ஃப்ரீஸ் பண்றோம். ஃப்ரீஸ். சோ இப்போ இது ராங்கா இருந்தா என்ன பண்ண போறீங்க? அவங்ககிட்ட இருந்து 20 ரூபாய் வாங்கிடுவேன். வாங்கிடுவீங்களா? சூப்பர். ஓகே ஆப்ஷன் ஏ ரைட் ஆர் ராங்னு பார்த்துடலாம். வெளியே போடா. நான் சொல்ல பழனி இவனுக்கே மூளை இல்ல. இனிமேல் இவன் இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்கும் போது தான் தப்பா இருக்கு பாத்தியா? கேம்ல ஒரு ட்விஸ்ட் வேணும்ல. ட்விஸ்ட் 20,000 கொடுத்தா வரும். கையால குறா. உடுங்க போட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த மோதிரத்தை குத்துரு. சோ ரைட் ஆன்சர் என்னன்னு நினைக்கிறீங்க? பாவனா. பாவனா தான் இப்ப நினைக்கிறேன். பாரு பாவனா. அது மட்டும் பாவனா. ரைட் ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். பாவனா. பாத்தியா? Coach. ஏண்டா நான் தான் சொன்னேனடா. கேட்க மாட்டாரு. கேட்டா ஏன் இப்படி இருப்பாரு? இல்ல நான் பாத்துர்க்கேன். சோ ரெண்டு ராங்கா சொல்லிட்டீங்க, ஒன்னு மட்டும் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஐயோ கொஞ்சம் காசு நிறைய கொடுத்தா நீ சந்தோஷமா இருக்க போறல. சோ அந்த நிறைய காசு வரணும்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போனோம். கண்டிப்பா. சோ தேர்ட் ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். ஏன்னா உங்க காசு இனிமே போகாது. அப்படிங்களா? ஏன்னா தனியா ஒரு 1 lakh நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை வச்சு இப்ப விளையாடணும். சூப்பர். சூப்பர். So, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே அப்ப இது எங்க வச்சிரோம்? let's start third round. Onion. ரெண்டு குடும்பம், இங்க ஒரு குடும்பம் இங்க ஒரு குடும்பம் இருக்கும். இங்க 2 பேர் அன்யன் இருப்பாங்க, இங்க 2 பேர் அன்யன் இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத 2 பேர் அதுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம். அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பணும். ராங்கா சொல்லும்போது 25,000 25,000 25,000 25,000. ஸோ 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த 4 ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கணும்னா 1 lakh உங்க சொந்தமாகணும்னா 4 அன்யன் கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பணும். இந்த 1 lakh எனக்கு நான் பெட் கட்டுறேன். ஓகே ரெடி? பெட் காட்றாரு. பாத்துடலாம். லெட்ஸ் வெல்கம் 2 cute families. ஸோ எந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம்? இந்த ஃபேமிலி. இந்த ஃபேமிலி. ஸோ இவங்களுக்குள்ள அன்யன் யாரு? முதல்ல நீங்க எல்லாம் இந்தியனா? சொல்லுங்க. அன்னியன் வந்து ரெண்டு இந்த மேல இருக்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி கன்ஃபார்ம்.
எது அந்த அண்ணனும் அந்த அக்காவும் அவங்க குழந்தை அது. இது அவங்க அம்மா. அந்த பாட்டி தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. ஒட்டவே இல்லை இந்த குடும்பத்துல. எந்த பாட்டி? அந்த பின்னாடி பச்சை கலர் ஆமா. பாட்டி வந்து இந்த ஃபேமிலியோட ஒட்டவே இல்லை. சோ அவங்க தான் அண்ணன் நினைக்கிறீங்க? இருங்க அவன் சொல்றது கேட்டு லாக் பண்ணாதீங்க. நானும் பாத்துக்கிறேன் பாருங்க. சரி சொல்லுங்க. ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு. சோ அவரு இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க ஃபேஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆமா அது கரெக்டா இருக்கு. இது ஓகே. அந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே. படையப்பா நீலாம்பரி மாதிரி நிக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. பச்சை நிறமே வெளியே வாங்க. அவங்கதான் கன்ஃபார்ம் வந்துட்டாங்க. பாங்க சும்மா கூப்பிட்டோன்னு வராங்க. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு ரீசன் சொல்லுங்க. சரி ஓகே. ஒரு ரீசன் அவங்க அம்மா ஒரே மாதிரி இருக்காங்க. அது கன்ஃபார்ம். என்ன ஒரே மாதிரி இருக்காங்க? அந்த முகம் அந்த கண்ணு மூக்கு அந்த பால்வடி முகம். ஆமா அவங்க எவ்வளவு கலரா இருக்காங்க. இவங்க கலரே இல்ல. இவங்க பால் வடிற முகம் அவங்க பால்வாடி முகம் மாதிரி இருக்கிறாங்க. அதான் டவுட்டா இருக்குது. அவங்க சிரிக்கிறாங்க சாஃப்ட்னு நினைக்கிறீங்க. அப்புறமா இருக்கு உங்களுக்கு. இல்ல அவங்க இல்ல பச்சை தான். ஓகே இந்த ஃபேமிலில பச்சை ஆனியன்னு விஜயன் சொல்லிருக்காங்க. சோ ஃப்ரீஸ் பண்றோம். ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். இதையாவது உருப்படியா சொன்னார. உங்களை நம்பி தான் ஆகுது. யார் சொன்னியாடாப்பா? சோ ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு அண்ணன் இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கு. இந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகே அந்த ஃபேஸ் தெரியுது. சிரிச்சிச்சு பொண்ணு. எனக்கு டவுட் வந்து இப்போ என்னன்னா அந்த பையன் மேலேயும் டவுட்டு. அவரு இல்லைங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு ஜென்ஸ் வைப்பாங்க. அவங்க அந்த சைக்காலஜி படி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க அதெல்லாம் எல்லா எபிசோட் பார்த்துட்டு வரணும். இந்த பசங்க தான்டா ஏதோ. அப்ப சாண்டில் தான். சாண்டில் பையன் தான். அவனே தான்டா. அவனே தான்டா. பொண்ணு கூப்பிட்டு அவனே தான்டா. மேடம் அவன் தான் மேடம். அவன்தான். யாரு? பையன். ஆமா. என்னாச்சு? இல்ல கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது கிளீரா. அவன் திருட்டு மொழி தெரியுது. மாட்டிக்கிறான் அவன். அப்படிதான் ஒரு வாட்டி ஒரு பையனை சொன்னீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்க இஷ்டம். ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாமா? அந்த பையன் இல்ல அவன் தான் கன்ஃபார்ம். அப்பதான் 10,000 கொடுக்க சொல்லுவீங்க. எதுக்கு தான் சோ 25,000 எனக்கு வரப்போகுது. இந்த பையன் உன் பேர் என்ன? மோகன் ராஜ் அன்யன்னு இவங்க 2 பேர் நினைக்கிறாங்க. ரைட் ஆர் ராங்னு பாத்துடலாம். என்னாச்சு விஜயனுக்கு? கண்டினியூஸா சூப்பரா சொல்றாரு ஆன்சர். போயிட்டு மந்திரம் பண்ணிட்டு வந்தா. ஹலோ பிரேக் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? இல்ல மேடம். ஏய் என்னமோ பண்ணீங்க. எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. நீங்களே கெஸ் பண்ணலாம் பாருங்களேன். இவங்க ஒரே மாதிரி இருக்காங்க. அதுல மாற்றமே இல்ல. அவங்க சேஞ்ச் ஆனா எனக்கு எதுக்கு டவுட் வந்ததுன்னா அந்த பையன் ரொம்ப டென்ஷனாவே இருக்கான். ஆமா அவன் வர எப்போ விட்டா போலாமா? எக்ஸாமுக்கு நிக்கிற மாதிரியே இருக்கான். இன்னொரு வந்து பாத்ரூம் வந்துச்சுன்னா நெளிவாங்களா அப்படியே நெளிச்சிட்டே இருக்கான். அப்படியே டவுட் வந்து பாத்ரூம் வந்தா நெளிவாங்களா? ஆமா அவங்க வந்து பால் வழியிற முகம். நீங்க பால்வாடி முகம்னு சொன்னாரு. ஆக்சுவலா மேடம் இவர் என்ன பண்ணலாம்? நான் ஹெச்எம் ஒர்க் பண்றேன். ஓகே என்னை வந்து பால்வாடி டீச்சர்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஏதோ ஒரு டீச்சர் விடுங்க. சும்மா விட கூடாது. சும்மா விட்டு இவங்க அடங்க மாட்டாங்க. வெளியில வரட்டும் மேடம். பசங்களை நிறைய அடி கொடுத்துருக்கேன். இந்த பசங்களையும் ஒன்றுலே நான் ஆக்கிறேன். ஓகே மோகன்ராஜ் உன்னை நல்லா நடிக்க சொன்னா நீ பயந்தே காட்டி விட்டுட்டீங்களே. அவங்கள பார்க்காதன்னு சொன்னா பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டீங்க. ஸோ இந்த அங்கிளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். என்ன ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாமா? தோப்பு கர்ணம் போடுங்க. வாங்க தோப்பு கர்ணம் போடுங்க. தோப்பு கர்ணம் குழந்தை கேட்டாங்க செய்யுங்க. எப்படி போடணும்? தோப்புல போய் போட்டு வா. எப்படி போடணும்? ஐ டோன்ட் நோ. தோப்பு கர்ணம் தோப்புல போய் போடுறது இங்க போடணும். குடிஞ்சி பல்ட்டி அடிக்கிறோம். பல்ட்டி குரங்கு பல்ட்டி அடிக்கும்ல.
அது இவ அடிச்சாலும் குரங்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அடி இது கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு, ஷார்ட்டா இருக்கு, ஸ்டைலா இருக்கு. போடு. கல்யாணம் ஆகல மேடம், படாத இடத்துல பட்டுச்சுன்னா ஆடா பாவி. ஒன்னாவது போடுங்க. மகாஜனங்களே கல்யாணம் அதாவது ஐஸ்வர்யா ராய் பொண்டாட்டி வரும். போடுங்க. கல்யாணம் ஆஹா, இந்த சிறுவன் இப்போது குட்டிக்காரன் போறான். போடு. ஜோரா ஒரு கை தட்டுங்க மகாஜனங்களே. அட்ராராமா 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 அப்படிதான் அட்ராராமா அட்ராராமா தூக்கி போடு. அட்ராராமா அட்ராராமா அட்ராராமா. ஓகே, பல நாள் ஆசையா? சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பை பை. இப்போ செகண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் 2 அன்யன் இருக்காங்க. அதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த 1 lakh உங்க சொந்தம். சொல்லுங்க, யார் அந்த அன்யன்? நல்லா பாரு, நல்லாவும் பாரு. இந்த அம்மாவுடைய மூஞ்சும் இந்த ப்ளூ கலர் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. இல்ல நான் பையன் மூஞ்சி விட பையன் மூஞ்சி அம்மா தான். அம்மா பையன் அந்த அந்த லேடிக்கும் இந்த ஃபேஸ் கட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த லேடிக்கும் எந்த அந்த ப்ளூ கலர் லேடியும் ப்ளூ கலர் லேடினா மூஞ்சி ப்ளூவா இருக்கா? ப்ளூ கலர் லேடியா? ப்ளூ கலர் சாரி. அந்த அம்மா இல்ல, அவங்க அன்னியன் கிடையாது, வாய்ப்பே இல்ல. யாரு? அந்த ப்ளூ கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல, அப்ப அந்த இவங்க ரோஸ் கலர் அன்னியன். ரோஸ் கலர் அன்யன். அன்னியன் கன்ஃபார்ம். இந்த பொண்ணு பேசும், அவங்க அந்த பேசுற மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல. அவதார் படத்துல அப்படியே சின்ன பையன் மாதிரியே இருக்கு அந்த பையன். பின்னாடி ஒரு வால் வச்சு அப்படியே அவதார். உனக்கு வால் வைக்காம அவதார் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ யாரை ஃப்ரீஸ் பண்ணலாம்? அந்த ரோஸ் கலர் அந்த அக்கா. பிங்க் சாரி. பிங்க் சாரி ஓகே. பிங்க் சாரி சொன்னாரு. அவங்க லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிங்க் சாரி அன்யன்னு நினைக்கிறீங்க. 2 பேருமே ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க. ரைட் ஆர் ராங்கான்னு பார்த்துடலாம். ஃப்ரீஸ். சூப்பரா. ஸோ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு அன்யன். இந்த பொண்ணு எப்படி பாரு, எந்த டைப்லயும் இல்லையே. நான் இந்த அம்மாவும் அந்த சிரிப்பு ஒரே மாதிரி. அக்கா கொஞ்சம் சிரிங்களே. ஐயோ பயமா இருக்காங்க. இந்த பொண்ணு தான்டா டிஃப்ரெண்டா தெரியுது. எப்படி? எனக்கு இன்னும் டவுட்டா, எனக்கு அவ்வளவு மேல டவுட்டா இருக்கு. இல்ல அதெல்லாம் மேட்ச் ஆகும். இல்ல அவ்வளவு ரொம்ப அமைதியா இருக்கு அப்படியே. அவரா? சார் என்ன சார் சோகமா இருக்கீங்க? இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பாக்குறாங்க பாத்தீங்களா, சோகமா இருக்கு. இந்த அக்கா சிரிக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பாப்பா தான். அது ஆக்டிங்கா கூட இருக்கலாம்டா. இந்த அக்காலாம் பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, ஒரிஜினல். சார் குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்களா? இல்லையா? பாப்பா சார் அப்ப அவரு இல்ல. ஓகே 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 ஓகே, ரொம்ப சிரிக்காது. ஸோ தாரணி அன்யன்னு நினைக்கிறாங்க 2 பேருமே. ஸோ ரைட் ஆர் ராங்கான்னு பார்த்துடலாம். ஃப்ரீஸ். போச்சு போச்சு போச்சு. 25,000 கொடுங்க. மோசக்கார பயங்களா? இந்த சின்ன பையனை விட்டோம். இல்ல பையன் இல்ல, இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். இல்ல அந்த பொண்ணு அவங்களும் ஆமா இந்த பொண்ணு தான். அதோ நிக்குது பா, திருட்டு மொழி. ஆமா, நான் அந்த பொண்ணு தானா? சி கண்ண மூடி இருக்கும்போதே சந்தேகப்பட்டேன். யார் யார் என்ன ரிலேஷன் ஆவாங்கன்னு நீங்களே மைக்ல சொல்லுங்க. ஒய்ஃபு சத்தமா சொல்லுங்க சார். எப்பயாச்சு ரோஜா. ரோஜா. ரோஸ் 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 ரோஸ். இது மகன் இவரு. பையன் பேரு பாலாஜி. பாலாஜி. தாரணி பொண்ணு. இந்த அதோ இருக்குதுப்பா. இதான் இத பார்த்தா இது பொண்ணா? இது இவன் தான் அந்த 3 ப்ளூ ஒரே ஃபேமிலி. என்ன 3 ப்ளூ ஒரே ஃபேமிலின்னு சொன்னீங்க? இல்ல நான் எனக்கு தானே இது பல்லு கொஞ்சம் டிஃபரெண்டா அது, அதை வச்சுதான் கொஞ்சம் ஏமாந்த. சோ கை தூக்குங்க. இவங்க தான் அன்யன். நீ கண்ணை மூடும் போதே தெரியுது. ஆனா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. என்னம்மா நீ தப்பு பண்றியம்மா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கண்டுபிடிச்சிருப்பானே. இனிமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமா இல்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா? இந்த அங்கிள் ஒரு பாட்டு பாடணும். அங்கிள் பாட்டு பாடுங்க அங்கிள். காலங்களில் அவள் வசந்தம். அப்ப கோலங்கள்லன்னா அவ தேவயானியா?
இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இன்னும் 4 பாட்டு இருக்கு. இருக்கு இருக்கு. 4 பாட்டா? தத்துவ பாட்டு பாடவா? அப்ப நான் நாளைக்கு வரேன். டேப்லெட் போட்டு வந்துருங்க. போயிட்டு டேப்லெட் போட்டு மேடம் ஒரு தத்துவ பாட்டு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். மற்றவங்க எல்லாம் நான் பெட்ரோல மாதிரி நீ ஊத்துவா, எல்லாம் தண்ணி தாட்டா ஊத்துவாங்க. மை நேம் இஸ் பில்லா. வாயில வருது நல்லா. பாடு ஃபுல்லா. தீ பிடிக்க முத்தம் கோடுடா. ஏண்டா தீப்பிடிச்சு முத்த குத்துறால வாய் இப்படி ஆயிட்டுக்குது. வாட்டி கொடுக்கணுமா? சரி, ரஜினி பாட்டு, தல ரஜினி பாட்டு. இப்போ அது வேறவா? எந்திரா எந்திரா. உட்காருப்பா. நீ எந்திரிக்கிறான்னா எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. உட்காருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு. அரிமா அங்க பாரு உன் பெரியமா. ஒரு பாட்டாவது ஒழுங்கா பாடுறியா நீ? வேணாம் மேடம். எல்லாமே ஹீரோ ஹீரோயின் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வில்லன் மாதிரி. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மன்சூர் அலிகான். ஸோ ஒரு சின்ன டயலாக் ஒரு மாதிரி சொல்லுவேன். பச்சை பிள்ளைங்க நிலாவை பிடிக்க ஆசைப்படுற மாதிரி நம்ம ரோஜா மேடம் என்னை பிடிச்சி கேம் விளையாட ஆசைப்பட்டுட்டாங்க. ஆனால் ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஹாப்பி? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய். இப்போ இவங்க கையில இருக்கு 1,15,000. 1 lakh. ஸோ போதுமா? மேடம் பெஞ்ச மழையில என் வண்டி நாசி ஆயிட்டு மேடம். இதை வச்சு தான் சரி பண்ண போறேன். போதுமா? போதும். ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கு டபுள் பொனான்சா. ஸோ ஃபைனல் ரவுண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஃபைனல் ரவுண்ட். இதுல 3 டைமிங்ஸ் இருக்கு. 120, 90, 60. 120 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா into 2. 1,15,000 into 2 is equal to 2,30,000. 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா 3 into 1,15,000 is equal to 3,45,000. 60 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 4 into 1,15,000 is equal to 4,60,000. ஓகே, என்ன டைம் செலக்ட் பண்றீங்க? 120. 120 செகண்ட்ஸ். யார் நின்னுட்டு சொல்ல போறீங்க, யார் ஓட போறீங்க? எப்பவுமே இவதான் ஓட போறேன். இவர்தா குட்டிக்காரன் நடிச்சாரு, இவர்தா ஓட போறாரா? அவரோட ஒரு ஷூ வெயிட் தான் நிறைய இருக்கு. எப்படி அந்த வெயிட் வச்சு ஓடுவாரு? எக்ஸசைஸா இருக்கு. ஓகே, இங்க செலிபிரிட்டிஸ் இருக்கு. தனியா தான் இவங்களோட ரிலேஷன்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க. ஏன் இவங்களையும் கூட்டிட்டு ஓட? ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து அந்த மேட்சிங்கோட பாக்ஸ் மேல வைக்கணும். ஓகே மேடம். சோ 5 வச்சதுக்கு அப்புறம் அந்த பஸர் அமுக்கணும். ஓகே. அப்போ எத்தனை கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே. சோ அப்புறம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு டைம் இருக்கு. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நீங்களா கெஸ் பண்ணி நீங்க தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ரெடி, ஸ்டடி, கோ. டேய் அங்க போடா. அவன் எங்க போறதுனே தெரியாம போயிடுறான். திருப்பி வெச்சு பாருங்க. திருப்பு எல்லாத்தையும் திருப்புடா. திருப்பு. சத்தியமா தெரியல, வேற திருப்புடா. திருப்பு. யாருமே தெரியலடா. இதுவா யாருமே தெரியலையாடா. டைம் ஆகுது. திருப்பு. இது 20 கொஞ்சம் செகண்ட் பரவாயில்ல தெரியுது. ஐயோ ஐயா, திருப்பு. டப்பா உடைச்சா ஐயோ, பலாட்டி டேய். உண்டு. மேட்ச் பண்ணுங்க. பாடி சூப்பர் யாரு? ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து எங்கயாவது ஆமாடா. வைங்க. இத தூக்கி போய் குஷ்பு மேடம் தண்ணில வைடா. அங்க வைடா. குஷ்பு மேடம் என்ன மன்னிச்சிருங்க. வெச்சிரு. ஐயோ இந்த மாதிரி ஹசாரு தண்ணில வைடா. இந்த மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. இல்லையா? ஏய் இல்லடா. அவர் தண்ணில வைடா, அப்புறம் பாத்துக்கலாம். ஓடு, time ஓடுறா. ஓடு. ஏய் இவரை தூக்கி போய் அவர் தண்ணில வைடா. தண்ணில வைக்கணும். ஆமா. ஏய் அவரு அசருதீன் தலையில வைடா. அவர் தலையில வைடா. அசருதீன் சார் தலையில வைடா. அப்ப இத உன்னிகிருஷ்ணன் சார் தலையில வைடா. அதை தூக்கி. டேய் அதுடா. அந்த பொண்ணை தூக்கி உன்னிகிருஷ்ணன். டேய் அவர் தூக்கி அசருதீன் சார். ஐயோ முதல்ல எடுத்துட்டு போடா நீ. 45 செகண்ட்ஸ் இருக்கு. ஓடு. ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா. இந்த இவரு தலையில வைய. இவரு டைம் முடிய போகுது. நீ கபிலன் சார் தலையில வைடா. அவர் தூக்கி போடா. பஜர் அவர் தூக்கி போய் லாரன்ஸ் சார் தலையில வைடா. ஏய் லாரன்ஸ் சார் தலையில வைடா. ஏய் இல்லடா, லாரன்ஸ் சார் தலையில வையாத. இன்னும் மூச்சு டைம் ஆகுதுடா. டைம் நீ போயிடுடா. போ. ஓடு. ஓடா. டைம் இருக்கு. ஓடு. ஏதோ மாத்துங்க. அது தூக்குடா. அங்க வைடா. இதுக்கு தான் இங்க மழை வைடா. வருது. டேய் ஒருத்தர்தான். வர போடா. ஒருத்தர்தான்.
ஏய் இது தூக்குடா இவ்வளோ ஹைட்டு அங்க வைடா ஓகேவா மேடம் ஓகேவா 3 2 ஓகேவா? இல்ல, இல்ல. 0 டைம் அப். சரி எத்தனை கரெக்ட் மேடம் வாங்க ஒன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டா ராங்கா? ரைட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு சின்ன குழந்தை தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ரைட். ஆமா செகண்ட் ரைட்டா ராங்கா? அது ரைட்டு ரைட்டா? ரைட்டு ரைட். வாவ் தேர்ட் ரைட்டா ராங்கா? அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு டவுட் தான். doubt தான். ராங். ஃபோர்த் ஒன் அது கரெக்ட் தான் ரைட். ரைட்டு ஓகே ஃபைனல் குஷ்பு அது மேம். ராங்கா தான் இருக்கு அப்படியே குஷ்பு மேம்க்கு அவள சின்ன குழந்தை எங்க இருக்கு? இல்ல அதான் ராங்கா எனக்கே இல்ல அவள அதான் சின்ன ராங்கா குழந்தை. ஆயிடுச்சு இப்போ அதை தூக்கி So, அங்க வைப்போம். அழகா குஷ்பு மாதிரி அங்க பொண்ணு இருக்கு. அதான் அது இல்ல தூக்கி எனக்கு புஷ்பு மேடம் இன்னும் குழந்தை மாதிரியே இருக்காங்களா அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்போ பார்த்தா எல்லாரும் குழந்தை படுத்தா இருப்பாங்க ஓ இப்போ உங்களுக்கு 2,30,000 கொடுக்க முடியாது. நம்ம ஒன்மாவது ஆடுவோம் அப்படியா? வீட்டுக்கு போய் விளையாடுக்கோ. அந்த பாக்ஸ் வேணா கொடுக்குறேன். இப்போ மாத்த முடியாது மேடம் ஆக்சுவலா ஒருத்தர் தான் வைக்கணும். நான் சும்மா உங்களை அப்படி கலாய்க்கிறதுக்காக இல்லைன்னா விட்டேன். அதுவும் எப்படி போயிட்டு ராங்கா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இல்லன்னா ராங்கா தான் போயிருக்கோம் நான் போலையானா இப்ப கூட ராங்கா தான் ஒரே ஒரு போயிடுச்சு. குழந்தை என்ன மேடம் மாத்தி வச்சிருக்கேன் ஏதாவது பார்த்து ஆமா பண்ணுமா ஒண்ணுதான் ரெண்டு மாறி- பேர் விளையாடுறது தப்பு, ஃபவுல். ஐயோ பவுல்லையாவது போட்டு கொடுங்க ஏதாவது போய் யாராவது ஒருத்தர் போய் ரைட் ஆன்சர் வைங்க. நான் வைக்கிறேன் பட் டைம் நிறைய வாங்கினாலும் ராங்கா தான் வச்சிங்க. ஸோ 2,30,000 காலி போச்சு. போச்சு சர்வீஸ் மட்டும் பண்ணிக்க போ எப்படி இருந்தது? செம பயங்கரமா இருந்தது பயங்கர த்ரில்லா இருந்தது த்ரில்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ரவுண்ட் டோட்டலாவே எந்த எல்லாமே ரவுண்ட் ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சது அந்த ஃபேமிலியை ஃபேமிலி அந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் இவங்க குட்டி கார்னர் ரொம்ப பிடிச்சது. எங்க ஜீன்ஸ்ல எப்பவுமே சந்தோஷம் சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட். அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் இதே நாள் இதே டைம் இன்னும் 2 செலிபிரிட்டிஸோட தஞ்சாரா வழங்கும் ஜீன்ஸ்ல உங்களை மீட் பண்ண போறேன். அது வரை கீப் ஸ்மைலிங். பை பை.